எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண வந்திருக்கேன். அது விமென் யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின்ஸ். சானிட்டரி நாப்கின்ஸ் மார்க்கெட்ல விக்கிறது பார்த்தீங்கன்னா, அதில பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க, ப்ளீச் பண்றாங்க. அதனால வந்து டயாக்சின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வருது. அது ரொம்ப டேஞ்சரஸ். டாக்சின் அது. அது வந்து கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுது. இன்னைக்கு சின்ன வயசுலயே பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி, யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு வருது. அதுக்கப்புறம் நிறைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே ஒரு சிலர் வந்து இன்றைக்கி ஃபாஸ்ட் வேர்ல்டில் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி இதையே யூஸ் பண்ணிக்கிட்டு கடந்து போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி தான் நானும் ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் நாப்கின்ஸை யூஸ் பண்ணதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். இச்சிங், இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. அப்போ தான் நம்ம ஏன் ஆர்கானிக்கு மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். அப்போ தான் நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் இந்த மாம் ஆனியான் சானிட்டரி நாப்கின். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது. சாஃப்ட் ப்ரீதபிள் அவுட்டர் லேயர். ஸோ இது சென்சிட்டிவான இடத்துல வைக்கும் பொழுது எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு கொடுக்காது. இது இல்லாமல் இதில் 5 யூரோப்பியன் டெக்னாலஜி இருக்குது. இந்த பேடில் நடுவில் ஒரு ஆனியான் ஸ்ட்ரிப் இருக்குது. அந்த ஸ்ட்ரிப் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம பிளட்லேருந்து வர பாக்டீரியாவை வந்து கில் பண்ணிடுறதுனால இது 12 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம